ஹலோ கைஸ், திஸ் இஸ் முத்துராமன். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ. அதை பற்றி தான் பேச போகிறோம். எல்லா இடத்துலையுமே இந்த ஏஐ அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் பற்றி வந்து ரொம்ப ஹாட்டான டாப்பிக்காக இருக்குது. அண்ட் இது நிறைய வேலைகளும் பண்ணுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஆரக்கிலேருந்து ஒரு 30,000 எம்ப்ளாயியை வந்து அவங்க வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசிஎஸில் கடந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா 300 சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் வெளியே எக்ஸிட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த வெளியே எக்ஸிட் ஆனவங்க வந்து யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் ஆர் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியில் இந்த கம்பெனி எப்படி ரன் ஆகணும், இந்த கம்பெனி இந்த ப்ராஜெக்ட் எப்படி ரன் ஆகணும், எப்படி நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வியூகங்கள் வகுக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறையா மல்டிபிள் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் நிறையா பிஸ்னஸஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இதில் நான் ஒரு பெரிய கேப் பார்க்குறேன். என்னென்னா, நான் இவ்வளோ நாளாக சஸ்டெயின் ஆகிட்டுருக்கிறதுக்கு ஒரு மெயின் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நான் என்ன டெக்னாலஜி வந்தாலும் அதை பற்றி உடனே அட்லீஸ்ட் ஒரு நாலேஜாவது எடுத்துப்பேன். அதை ஃபுல்லாக கற்றுக்க முடியல அப்படின்னா, அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் மாதிரி சப்கான்ஷியஸாக நான் வந்து ஒரு வீடியோஸாக வந்து பார்த்துக்கிட்டு அதை பற்றின நாலேஜ் வந்து என் மைண்டுக்குள்ளே வச்சுட்டே இருப்பேன். ஸோ இதனால வந்து நான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியுது. அண்டு ஏதாவது வருது, ஒரு புது டெக்னாலஜியில் வருதுனாலும் அதை பற்றி தெரியலை அப்படின்னாலும் உடனே அதை சர்ச் பண்ணி பார்த்து படிச்சுட்டு உடனே புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபாஸ்ட் லேர்னிங் பண்ணிக்கிட்டு அண்ட் அதை பற்றி எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதனால தான் வந்து நான் வந்து இத்தனை வருஷமாக சஸ்டெயின் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக நான் என்னோடய ப்ரொஃபஷனல் லைஃப்பை வந்து டேக் கேர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். நான் நிறையா கம்பெனிஸ் மாறி இருப்பேன். நான் வந்து நிறையா பிஸ்னஸஸை வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருப்பேன். நான் பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு நான் மெயினாக பண்ணுறது என்ன, ஐ எம் அ இன்ஜினியர் ஹூ ஹாவ் அ கிரியேட்டிவ் பிரெயின். ஸோ அதுதான் முத்துராமன். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ ரீபிராண்டிங் பண்ணி என்னோடய போர்ட்ஃபோலியோலாம் வந்து க்ரியேட் பண்ணி நான் வந்து அதை வந்து பிராண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் மேலே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கிரியேட்டிவ் இன்ஜினியர் அப்படின்னு இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ லிங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதில் தான் நீங்கள் வந்து என்ன இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. அண்டு நான் இவ்வளோ நாள் வந்து பெர்ஃபெக்ஷன் பார்த்து நிறைய வீடியோ போடாமல் இருந்தேன். அண்ட் இனிமேல் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு என்ன தோணுதோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் ஈஸியாக வீடியோ எடுத்து போட போகிறேன். ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, நிறைய கேப்ஸ் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் அதில் நிறையா பேர் வந்து இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆகிறதில்ல. ஒரு டெக் ஃபீல்டுலேயோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஃபீல்ட்லேயோ வந்து சஸ்டெயின் ஆகிறதில்ல. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு மெயின் விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் வந்து புரியாமல் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு புதுசாக வர டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறது இல்லை அவங்க. அண்ட் அதேமாதிரி பிஸ்னஸஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட் வந்திருக்கு. முன்னாடியே வந்து ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலாக வந்து பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ இல்லை, பல ஆதிகாலங்கள்லேருந்தே அந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து பேசப்பட்டுட்டு இருக்குது. ஸோ அதையுமே நிறைய கம்பெனிஸ் வந்து அடாப்ட் பண்ணுறதில்ல, இன்னும் மேனுவல் மோட்லேயே போகிறது அந்த மாதிரிலாம். இது ஏன் வந்து இந்த ஷிஃப்ட் வருது, பிஸ்னஸஸ் ஏன் வந்து ஃபெயில் ஆகுது, அது கூடயே சேர்ந்து அதில் இருக்கிற மக்களும் ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன அனலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஹேவியர்லாம் அனலைஸ் பண்ணால், கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை வெளியிலேருந்து வர கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த கஸ்டமர் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு கன்சியூமர் ஈவன் ஒரு வீடியோ பார்க்குற, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க யூடியூப்பில், லாங் ஃபார்மேட் வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னா கம்மியானதாக இருக்கும். இதே ஷார்ட் ஃபார்மேட் வீடியோவில் நான் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னேன்னா அதை பார்க்குறதுக்கான ஆடியன்ஸ் வந்து நிறையா அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த கன்சியூமர் பிஹேவியர் வந்து பெரிய ஷிஃப்ட் இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு ஆட்டோமேஷன் தான் யார் அதை ஈஸியாக அடாப்ட் பண்ணுவா அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து அடாப்ட் பண்ணும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எம்எஸ்எம்இ, சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் கூட வந்து அந்த பிஸ்னஸஸுக்கு வந்து தன்னோட ஆட்டோமேஷன், ஏஐ ஏஜென்ட்டு இதெல்லாம் போட்டு ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாகிருச்சு. ஸோ இந்த காரணத்தினால என்டர்பிரைஸில் உள்ளவங்கலாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பிக் என்டர்பிரைஸ் இருக்கும். அந்த என்டர்பிரைஸ் ஒரு ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ணும். அந்த சாஃப்ட்வேரையோ அந்த சர்வீசஸையும் வந்து ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த மாதிரியான கன்சியூமர் பிஹேவியர் இருக்கா அப்படின்னா, அந்த மாதிரியான கன்சியூமர் பிஹேவியர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே பண்ணிக்கிறது, அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் அவங்களே மைக்ரோசாஸ் மாதிரி பில்ட் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அவங்களே பில்ட் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் லிமிட் ஆஃப் டிடர்ஜென்ட் ப்ராடக்ட் தான் இருக்கும். இப்போ டிடர்ஜென்ட் அவங்களே பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸஸ் வந்து ப்ரைஸை வந்து அடித்து அவங்க வந்து செல் பண்ணி அவங்க வந்து அந்த மார்க்கெட்டை வந்து பெனிட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய கன்சியூமர் பிஹேவியர் மாறி இருக்கிற காரணத்தினால என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்டர்பிரைஸ் கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பிஹேவியர் இருக்குல்ல, அதாவது இந்த என் கூட இருக்க கலீக்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து யாரெல்லாம் வந்து புதுசாக டெக்னாலஜி வருதோ அதெல்லாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடாப்ட் பண்ணவங்கலாம் மட்டும் ஸோ இந்த யாரெல்லாம் வந்து இந்த புதுசாக ஒரு டெக்னாலஜி வருதோ அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் மட்டும் தான் இப்போதைக்கு சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இப்போன்னு இல்லை, முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் அந்த சஸ்டெயின் பண்ணுற பீரியட் இருக்குல்ல, முன்னாடி வந்து ஒரு டெக்னாலஜி வந்து வரும், ஒரு வருஷத்துக்கு ஒரு டெக்னாலஜி வரும். அந்த டெக்னாலஜியை அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க அந்த கம்பெனி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு ஒருக்க ஒரு 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 ரிலீஸ் வருது. அப்படி பார்த்தா ஒரு அப்ளிகேஷனில் ஒரு நாளைக்கு ஒருக்க ஒரு ரிலீஸ் வருது, இல்லை ஏதோ ஒரு புது ஃபீச்சர் வருது அப்படின்னா அது வந்து இப்போது ஒரு ஏஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாடு, சாட்ஜிபிடி, ஜெமினி, கிளிங் அண்ட் இந்த மாதிரி டீப்சீக், இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது, நிறையா காம்படிட்டர்ஸ் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. அவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக தங்களுக்குள்ளே காம்படிஷன் போட்டுக்கிட்டு யார் பெஸ்ட்டு அது இதுன்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த காரணத்தினால இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் கம்பெனினால் அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. அண்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய என்டர்பிரைஸ் அவங்களோட வேலைகள்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இன்டென்ஸாக இருக்கும், ரொம்ப ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கும். அண்டு அவங்க வந்து அவங்களோட கஸ்டமரோட பிஹேவியரோ அண்டு அவங்களோட டைம் லைனோ, அவங்களோட பில்லிங் சைக்கிளோ அண்ட் அவங்களோட எல்லாமே வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக வைடாக தான் இருக்கும். ஸோ அவங்களால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ண முடியாத காரணத்தினால தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஆரக்கில் ஒரு 30,000 பேரை வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது? இந்த ஏஐயை இப்போ வந்திருக்க ஏஜென்ட்ஸை அதை வேலை வாங்க தெரியாதவங்களா கூட இருக்கலாம் நிறைய பேர். அதனால கூட இவங்க வந்து வெளியே அனுப்பிச்சிருக்கலாம். ஏன்னா ஆரக்கிள் பார்த்திங்கன்னா ஆரக்கிள் ஏஐ வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது அதை வந்து பண்ண தெரிஞ்ச, அதை வேலை பார்க்க தெரிஞ்சு யாரெல்லாம் அடாப்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்க தான் வந்து ஃபாஸ்ட்டாக அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்கள மட்டும் வச்சுட்டு மிச்சவங்களை வந்து ஓல்டு பீப்புள்ஸ்லாம் வந்து மேபி அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐலாம் இருக்குல்ல, ஸோ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 1 CR பெர் ஆனம் வந்து ஒரு பேக்கேஜ் வாங்கிறாரு அப்படின்னா அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 பேரோ 30 பேரோ வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுத்து போட்டு அந்த நியூ டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகி நியூ டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களே எடுத்துகிட்டு போட்டு வேலையை வந்து பண்ணலாம், ப்ராஃபிட்ஸ் வந்து நிறையா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமைகள் வந்து இந்த பிஸ்னஸஸ்க்குள்ளே அண்ட் இந்த டெக் வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் நிலவிட்டுருக்கு. ஸோ இது நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சது. அண்ட் இன்னமுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நான் போய் சொன்னால் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ ஏஐ ஏஜென்ட்டு அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் பிஸ்னஸ் ரன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் ஈவன் நிறையா டெக் பீப்புளாக இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது, சாஃப்ட்வேர் ரிலேட்டடான பீப்புளே நிறைய பேர் வந்து அந்த ஏஐ அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதை வந்து ஒரு அக்செப்டன்ஸ் குள்ளேயே வரமாட்டுறாங்க. ஸோ இதனாலேயுமே வந்து அவங்க வந்து லே ஆஃப் பண்ணப்படுறாங்க, அவங்க வந்து வெளியே இது பண்ணப்படுறாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்குறது என்னென்னா, வேலைகள் எல்லாமே இனிமேல் ஏஜென்ட்ஸ் பண்ணும். அண்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங், அதாவது ஹையர் லெவல் பொசிஷன்ஸ் மட்டும் தான் இனிமேல் இருக்கும். ஆனால் அதுவும் ரொம்ப கம்மியான இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்களுக்கே அந்த ஹையர் லெவல் ஆஃப் பொசிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஏஐ வச்சு அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த லெவல் ஆஃப் விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற லெவலுக்கு ரீச் பண்ணணும்னா அவ்வளோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க இப்போ இருக்கிற மக்கள் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து பண்ணுறாங்க. ஏஜென்ட்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு டக்குன்னு ஒரு சேல்ஸ்க்கான பிக்சர் ரெடி பண்ணுறதோ, ஒரு சேல்ஸ்க்கான பைப்லைன் ரெடி பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அண்டு கடந்த ஒரு வாரமாக நானும் கூட அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட சேல்ஸே பிடிக்காது. அண்ட் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ரொம்ப வெல் நாலேஜபிளான என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னால், இந்த மாதிரி ஏஐடா இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் இது வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை போகும், இதை அடாப்ட் பண்ணணும் சீக்கிரமாக அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டு இருப்பான்.
நானும் வந்து முன்னாடி என்னடா ஏன்னா ஜஸ்ட் ஒரு இஃப்வெல்ஸு டேட்டா பேஸ் ஆட்டோமேஷனு அடித்தா அந்த டேட்டாவை தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான நினச்சிருந்தேன். அண்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே டீப்பாக போக போக அது எப்படி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறது, எப்படி ஒரு டேட்டாவை டெலிவரி பண்ணுது, எப்படி வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுது, எப்படி வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குது, அதுக்கான தெளிவான ஆன்சரை கொடுக்குது, அதுக்கான தெளிவான டெலிவரியை வந்து மனுஷனோட அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. அண்ட் அதுக்குள்ளே நிறையா போகணும், அதுக்குள்ளே நிறையா படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய என்ன சொல்கிறது, தூங்காமல் கொள்ளாமலாம் அதை அப்படியே உட்காந்து அதை படித்ததுனால தான் வந்து இப்போதைக்கு ஏதோ ஓரளவு சஸ்டெயின் பண்ண முடியுது. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு பிஸ்னஸ் இது பண்ணிக்கிட்டோ அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண போகுது. அண்ட் ஐ ப்ரெடிக்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து அதிகமான வேலை இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து சேல்ஸ் கொண்டு வராங்களோ, whoever contributing to the table in terms of money, in terms of profits, அவங்க தான் வந்து அதிகமாக இருப்பாங்க, வேலைகளில் வந்து இருப்பாங்க. அண்ட் மற்ற எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணி தான் வந்து பிழைக்கிற மாதிரியான ஒரு காலங்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு நீங்கள் எவ்வளோ ஏஐ அடாப்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிஸ்னஸை வந்து இது பண்ணுறீங்களோ, யூ கேன் க்ரோ. அண்ட் முன்னாடியே வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸில் என்ன முக்கியம் அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணணும், உடனே எல்லாத்தையுமே பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்து நீ பிஸ்னஸை பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு வருஷம் கழித்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் முன்னாடியே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் தி சேல்ஸ் அண்ட் ரிலீஸ் தி ஃபஸ்ட் வெர்ஷன் அண்ட் தென் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுத்து தான் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டீப்பர் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க மட்டும்தான் இனிமேல் வந்து காலத்தை ஓட்ட முடியும். இனிமேல் வந்து இந்த ஒரு வேலையே உங்களுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு டீப்பர் நாலேஜ் அபவுட் தி பிஸ்னஸ், டீப்பர் நாலேஜ் அபவுட் தி டெக்னாலஜி அண்ட் ஹவு யூ கேன் கெட் த சேல்ஸ் தென் ஹவு யூ கேன் கான்ட்ரிபியூட் டு தி டேபிள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சஸ்டெயினே பண்ண முடியும். அண்ட் தப்பி தவறி நான் டெக்னாலஜியில் ஒரு சயின்டிஸ்ட் லெவலில் இருக்கணும்னு நினச்ச ஒரு ஆள் பிஸ்னஸ்க்குள்ளே எப்படியோ தப்பி தவறி உள்ளே விழுந்ததுனால என்னால் ஏதோ ஓரளவு சஸ்டெயின் பண்ண முடியுது. ஐ கேன் ஏபிள் டு டாக் வித் மெனி பீப்புள் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பிஹேவியர் ஆஃப் ஹவு த வேர்ல்ட் வில் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஐ கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட் ஹவு should be things will move forward and how we should act upon அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் அதை நோக்கி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஃபாஸ்ட்டாலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஸோ தட் ஐ வில் ஷேர் மோர் நாலேஜ் அபவுட் வாட் ஐ எம் லேர்னிங் அண்ட் ஹவு வி கேன் க்ரோ ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரிலாம். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஏலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு என்ன மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சுற்றுற உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி தயவுசெய்து இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற எல்எல்எம் மாடல்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஹார்ட்வேர் இருந்தால் கூட போதும், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மாடல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஓப்பன் மாடல்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவில் அடாப்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் வந்து யூ கேன் ஏபிள் டு சஸ்டெயின் இன் த ஃபியூச்சர். பிகாஸ் இந்த கோடிங்லேருந்து எல்லா வேலைகளும் வந்து ஏஏ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்டு நாங்களுமே இப்போ நிறைய ஏஜென்ட்ஸ் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம் பிஸ்னஸஸில். அண்ட் சூன் இட் ஆல் தி மேனுவல் ஒர்க்ஸ் வில் பி ரீப்ளேஸ்டு பை தி ஏஜென்ட் அண்ட் ஹூ ஆர் டெல்லிங் தி ரைட் பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட் டு தி ஏஜென்ட் will only have the work and who are getting the sales done, they are only going to have the work. அண்ட் என்டர்பிரனர்ஷிப்பே டோட்டலாக மாறப்போகுது. இதுவும் வந்து முன்னாடியே வந்து சொல்லுவாங்க, ஃபவுண்டரோட ஃபஸ்ட்டு ஸ்கில்லாக என்ன இருக்கணும்னா சேல்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது எனக்கு அப்போ உரைக்கலை அண்டு இப்போ வந்து எனக்கு ரொம்ப நல்லா வந்து உரைக்குது. அண்ட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபீல்டுன்னு இருக்குல்ல, அதில் என்ன எக்ஸ்பர்டைஸோ அதை நோக்கி போங்க. ஏன்னா வந்து டெக்கில் அண்ட் வந்து க்ரியேட்டிவ் விஷயங்களில் வந்து என்னால் சேல்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் ரொம்ப ஹார்ட் கோரான திங்ஸ்லாம் என்னால் சேல்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுமானா ஐ டோன்ட் திங்க். பிகாஸ் ஐம் மோர் டெக்னிக்கல் இன் டு தோஸ் ஹார்ட் கோர் திங்ஸ். ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் சம்திங் பட் கான் sell something on the hardcore things, but I can definitely sell softwares, definitely sell creative things. So அதனால் உங்கள் ஃபோக்கஸை இப்படி ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் படிக்கிறதுலையுமே சரி, பேசிக்ஸ் படிக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸி. ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கிறதெல்லாம் எவ்ரி திங் வில் ஏஐ டீச் யூ வித்தின் சம் ஹவர்ஸ்.
ஸோ ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் டு தேட் அண்ட் கெட் தி ஒர்க் டன் ஆஸ் மச் அஸ் ஃபாஸ்ட் யூ கேன். அண்ட் நன்றி. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கிரியேட்டிவ் இன்ஜினியர் முத்துராமன்.